ஸோ அன்னம் சீரியலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கதைக்களமே வந்து அப்படியே பயங்கரமாக வந்து மாற்றி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் டைமிங் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நடக்கக்கூடிய இந்த கதைகளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேபி சீரியல் வந்து எண்ட் ஆஃப் த டே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. ஏன்னா வந்து இப்போ தான் வந்து கதைக்களத்தையே வந்து கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அதுவும் விறுவிறுப்பாக பார்த்தீங்கன்னா அம்மனோட சேர்ந்து வர மாதிரியெல்லாம் வந்து கதைக்களத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து நல்ல சுவாரஸ்யமாக இருக்குன்னு தெரியல. ஸோ எப்படியோ வந்து போர் அடிக்காமல் ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து ஒன்று ரம்யா இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவா, அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து வந்து தியாகி மாதிரி போய்கிட்டு இருப்பான். இதுதான் மாறி மாறி வந்து நடந்துகிட்டே இருக்கும் தவிர மற்றபடி எதுவும் சுவாரஸ்யமால வந்து நடந்ததில்லை. அட்லீஸ்ட் இப்பயாவது அந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா ஊரில் வந்து ஏதோ சம்திங் திருவிழா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போகிறாங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம அண்ணன் கூட வந்து ஒரு சின்ன பொண்ணும் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஐ திங்க் அந்த பொண்ணு தான் வந்து சின்ன பொண்ணு தான் அம்மன் அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல வந்து அவங்க வந்து பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க சண்முகத்துக்கு வந்து இது சாமி வந்துருது. ஸோ சாமி வந்ததுனால பயங்கரமா ஆக்ரோஷமா அவர் வந்து ஆடுறாரு. அது மட்டும் கிடையாது, இப்போ வந்து அந்த கதைக்களத்துல வந்து புதுசா நிறைய ஆட்களையும் வந்து உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஃபாரின்ல இருந்து இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க வந்திருக்கிற மாதிரியும் அவங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையுமே வந்து கெடுதல் நினைக்கிறதுக்காகவும் பிளஸ் அவங்கள பழிவாங்கிறதுக்காக தான் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கதைக்களத்தை கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதனால அவருக்கு வந்து சாமி வந்து பயங்கரமா வந்து ஆடுறாரு. அது மட்டும் கிடையாது, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம அண்ணத்துக்குமே வந்து சாமி வந்துருது. ஸோ அவங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சாமி வந்து பயங்கரமா அவங்க நிக்க முடியாம அவங்களுமே வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பார்த்து நம்ம ரம்யா பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து ஷாக் ஆகி நிக்கிறாங்க. என்னடா இவங்க இந்த அளவுக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் சாமி விஷயத்துல வந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்காங்களே, நம்ம வேற வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம துடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க மைண்ட்ல தோணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா யாரா இருந்தாலும் சாமி விஷயத்துல வந்து கண்டிப்பா வந்து கொஞ்சம் பயப்படதான் வந்து செய்வாங்க. ஸோ அதுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரம்யாவுமே வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மேபி அந்த மாதிரி ஏதாவது ரம்யாவையும் வந்து பழி வாங்கிடுவாங்களோ சாமி அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க மனசுக்குள்ள லைட்டா வந்து ஒரு பயம் இருக்கு. ஸோ சண்முகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஆக்ரோஷமா சாமி வந்து ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஸோ இந்த மாதிரி எதிர்த்தாப்புல நிற்கிற அந்த ஒரு ஃபாரின்லேருந்து வந்து அந்த ஆளை பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ வந்து எதுக்காக என் ஊருக்குள்ளே வந்திருக்கா, அதுவும் பார்த்தீங்கன்னா என்னோட குழந்தைங்க என்னோட பிள்ளைகளை வந்து நீ வந்து பழி வாங்குறதுக்காக தான் வந்து வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. ஸோ அவங்க பக்கத்தில் இருக்கிற அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை நாங்கள் அப்படிலாம் வந்து அதுக்காக வரல, நாங்கள் வந்து சாமி கும்பிட்றதுக்காக தான் வந்திருக்கோம் சாமி, எங்களை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. மட்டும் இல்லாமல் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்குள்ளேயும் சரி இந்த எல்லைக்குள்ளேயும் சரி நீ இதுக்கு மேலே வந்து இருக்கவே கூடாது, அப்படி இருந்த அப்படின்னா உன்னை நான் வந்து சும்மா விட மாட்டேன், உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமியே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஆடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து பயந்து போனோம் அவங்க பார்த்தீங்கன்னா வந்து இல்லை நாங்கள் அப்படி எதையுமே வந்து நினச்சி இங்கே வரல, நாங்கள் சாமி கும்பிட்றதுக்காக தான் வந்திருக்கோம், மற்றபடி வேற எந்த பகையுமே எங்கள் மனசில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே ஸோ இந்த சாமி வந்து ஆடிக்கிட்டு இருக்கிற இந்த சண்முகம் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் கூட வந்து ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாரு. நீ சொல்கிற பொய்யெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது, இதுக்கு மேலே நீ இங்கே இருந்த அப்படின்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே இந்த எல்லை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்கள அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியில வரைக்கும் வந்து கூட்டிட்டு போயிட்டு அப்படியே வெளியில தள்ளி விட்டுறாங்க. இதுக்கு மேலே இந்த எல்லைக்குள்ள உனக்கு எந்த வேலையும் கிடையாது, நீ எப்பயுமே இதுக்குள்ள வந்து வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லிடுறாங்க. அதனால அவங்களுமே பார்த்தீங்கன்னா சரி வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கேயே வந்து அப்படியே பயத்திலையும் சரி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கவலையிலையும் அங்கேயே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க உள்ள. அதுக்கப்புறம் போட நம்ம சண்முகம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து சாமி ஆடுறாரு, ரொம்பவே ஆக்ரோஷமா, ஏன்னா கருப்பசாமி வந்திருக்கு. ஸோ அதனால ரொம்ப ஆக்ரோஷமா வந்து சாமி ஆடிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் கிடையாது, இந்த பக்கம் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா பயந்து போய் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்டு நம்ம சரவணன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து அப்படியே கோவமாக வந்து அந்த வெளியில் நிற்கிற அந்த ஆளுகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மேபி இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஏதாவது பகை இருந்திருக்குமோ என்னன்னு தெரியல, ஒருவேளை இவங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால இதுக்கு முன்னாடி பழி வாங்கியிருப்பாங்க, அது மறுபடியும் இப்போ வர்ற மாதிரி வந்து கண்டென்ட் கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா தான் வந்து மனசுக்குள்ள ரொம்பவே வந்து படப்படப்பா பயந்து போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இந்த அளவுக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ நம்ம வந்து இந்த குடும்பத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கணும் அப்படின்னு தானே நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை இதெல்லாம் வந்து உண்மைதானா, இந்த சாமி வர்றது, சாமி வந்து இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் உண்மைதானா, அப்படி இருந்திருந்தோம் அப்படின்னா நம்ம மனசுல தான் வந்து இந்த குடும்பத்தை பழி வாங்கணும், இந்த குடும்பத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோமே, எப்பயோ வந்து சாமி கண்டுபிடிச்சு நமக்கு தண்டனை கொடுத்துருக்கணுமே, ஆனா இன்னும் வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி எதுவுமே வந்து நடக்கலையே, அப்போ இதெல்லாம் வந்து சும்மா பொய் தானா அப்படிங்கிற மாதிரி வந்து ரம்யா வந்து பேசிக்கிட்டு இருக்க.
சடனா அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சண்முகம் வந்து சாமி ஆடிக்கிட்டே வந்து அப்படியே ரம்யாவை டக்குன்னு வந்து திரும்பி பார்த்துடுறாரு. ஸோ இதனால நம்ம ரம்யா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்படியே வந்து விளவெடுத்து போயிடுறாங்க. என்னடா இது இப்படி இவர் திடீர்னு நம்மளை பார்க்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பயங்கரமாக வேர்க்க ஆரம்பிக்குது. ஸோ மணி சொல்கிறா, என்ன ரம்யா மேடம், சாமி வந்து உங்களை பார்க்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தங்கம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செண்பகமும் பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து சாமி ஆடிக்கிட்டு இருக்கவங்க வந்து இதுக்கு மேலே செட் ஆகாது சாமி ஆடினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக விபூதி வச்சு அவங்கள வந்து அடைக்கிறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் தான் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம இந்த சீரியலில் வந்து நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரம்யாவோட மைண்ட் செட் எல்லாத்தையுமே ப்ராப்பராக மாற்ற போகிறாங்களா, அவளை நல்லவளாக கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரியான கதைக்கெல்லாம் மாறினது எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.